கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை பாருங்கள். என்னுடைய கதறலின் சத்தம் கேட்கப்படுமா? ஐயா, நான் கதறி சொல்லுகிற வார்த்தைகளை அல்லது ஆபத்திலும் சிக்கல்களிலும் சிரமங்களிலும் இருந்து நான் கதறுகிற என் கதறலின் கண்ணீரின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பாரா என்று கேட்டீர்களே. ஆனால் 40ஆம் சங்கீதத்திலே ஒரு அற்புதமான தேவ ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை தாவீதின் வாழ்க்கையிலே நமக்கு நன்றாக அதை வெளிப்படுத்துகிறதை நாம் காண முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனியுங்கள். தாவீது சொல்லுகிறார் 12ஆம் வசனத்திலே, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் அக்கிரமங்கள், என் துன்பங்கள், எனக்கு வந்த வேதனைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று கர்த்தரிடத்திலே கெஞ்சுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எத்தனை ஒரு மகா கொடிதான உபத்திரவத்திலே இந்த தேவ மனிதன் அகப்பட்டிருக்கிறார். இந்த தாவீது என்கிற அற்புதமான தேவ மனிதன் மகா கொடுமையான சிக்கல்களிலே சிரமங்களிலே அகப்பட்டு, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாததா இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு கொடிதான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் 1ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம். ஐயா, 2ஆம் வசனத்திலே பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். உங்களையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் கர்த்தர் இப்படியாய் உங்கள் கதறலின் சத்தத்தை அவரே கேட்டு தாங்க முடியாத அல்லது நீங்கள் சுமக்க முடியாத பாரங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை தந்து நிச்சயமாய் நீங்க கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, நன்றாக கவனியுங்கள், கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். அவர் பயங்கரமான குழியில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில, சொந்த ஜீவிதத்தில் வந்த பல்வேறு பிரச்சனைகளினால் நான் குழியிலே இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாய், அல்லது குழியிலே இறங்குகிறது போல, அல்லது குழியிலே அகப்பட்டது போல என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை அல்லது என்னுடைய எல்லா காரியங்களும் இப்படியாய் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் என்னை அங்கே இருந்து தூக்கினார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். சொல்லுகிறது மாத்திரமல்ல, என்னை தூக்கி உயர்த்தி என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, ஐயா, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மேன்மையான மகிமையான இடங்களிலே பங்கு கொடுத்தார். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மேன்மையான மகிமையான உன்னதமான இடங்களிலே எங்களை உட்கார வைத்தார். நாங்கள் இருந்த நிலையை காட்டிலும் இப்பொழுது ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். நாங்கள் பட்ட பாடுகளை காட்டிலும் உபத்திரவங்களை காட்டிலும் இப்போது உன்னத நிலையிலே இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக இன்று இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், இன்று இருக்கிற கண்ணிகள், எண்ணிக்கைக்கு அடங்காத 1000 பிரச்சனைகள் மத்தியிலே இருந்து உங்களை அவர் தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கண்மலையின் மேல் உயர்த்துவது போல உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆதலினால் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற, ஐயா, எந்த சூழ்நிலையிலும், எத்தனை கஷ்டத்திலும், எத்தனை வேதனையிலும், எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் இந்த தாவீதரசன் காத்திருந்தது போல காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்தி நீங்கள் கண்மலையின் மேல் உயர்ந்திருக்கும்படியாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி
பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நீதியின் தேவனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் நீ சொன்னீங்களப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமக்காய் பொறுமையோடு அனுதினமும் உம்முடைய சமூகத்திலே வந்து காலையிலும் இரவு வேளையிலுமாய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்ன உபத்திரவத்தில் இருக்கிறார்களோ, என்ன பாடுகள் என்ன கஷ்டங்களில் இருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் இன்றே இந்த இரவு வேளையிலே ஒரு மாபெரும் வெற்றியை விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியாய் செய்கிற போது லார்ட், அநேகர் அதை கண்டு ஐயா, அநேகர் அதை கண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை மேன்மையை மகிமையை கண்டு பயந்து கர்த்தாவே உம்மை நம்புவார்கள் என்று எழுதப்பட்டபடியே உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாய் ஒரு மேன்மை மகிமை வரட்டும். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பு தேவ பிள்ளைகளும் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் மேன்மையையும் மகிமையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பீர்களே ஆனால் ஐயா, எந்த சூழ்நிலையிலும் காத்திருந்து காத்திருந்து கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்கள் பட்சமாய் சாய்ந்து கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உயர்ந்து வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.